நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. புரியுதுங்களா? இதுதான் எல்லாம் பேச வரோம். ஏன்னா இதுக்கு மாற்றமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், வேற ஒரு ரீதியில் போயிட்டு இருக்கோம். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், உன்ன லிபாசுல்லக்கும் வன்தும் லிபாசுல்லகுன்னு. அதாவது கணவன் மனைவி 2 பேருடைய உறவை பற்றி அல்லாஹ் பேசும்போது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீங்கன்னு நல்லா பேசலாம். ஒரு ஆடை என்பது என்னென்ன காக்கும்? அல்லாஹ்வுடைய அந்த ஒப்பனைகள் பாருங்கள் எப்படி பேசலாம். நீங்கள் அவங்களுக்கு ஒற்றுமையாகவும் நீங்கள் அவங்க உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கலாம் பேசலாம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த ஓமை வார்த்தை எப்படி பேசுகிறான்னா ஆடையை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுகிறான். ஏன் ஆடை எப்படி இருக்கும், புதுசாக வாங்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ண என்ன ஆகும், சாயம் போகும், கரைப்படையும், டஸ்ட்டாகும், ஸ்மெல் வரும். ஆனால் வாஷ் பண்ணால் மறுபடியும் சுத்தமாகும். அந்த ஆடை போகிறனால உங்களுக்கு என்ன இருக்கும், கண்ணியம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ ஆடையோட ஓமை பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறான், உங்கள் 2 பேரோட உறவை எல்லாம் என்ன பண்ணுறான் பேசுகிறான். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது, எப்படிப்பட்ட உறவு இருக்குது, நீயா நானான்ற உறவு தான் இருக்குது.